ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, சில நேரங்களில் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா உன்னையும் உன்னுடைய கட்டுப்பாட்டையும் மீறி கண்களில் கண்ணீர் ததும்பும் அல்லவா? இதுவரைக்கும் நீ பெருசாக அப்படிப்பட்ட அனுபவத்தை உணர்ந்ததில்லை. ஆனால் இப்போது அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை, மிக மிக சிறப்பான, உயர்வான, சரியான, சந்தோஷமான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுத்து நீ ஆனந்த கண்ணீர் விட்டு அழுகும்படி இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். ஆமீன் செல்லமே, இது நான் உனக்கு கொடுத்த சவால்னு கூட நீ நினச்சிக்கோ. இன்று இரவு கட்டாயமாக நீ சந்தோஷப்படும் விதமாக உன் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான நல்ல விஷயத்தை நடத்த போகிறேன். அதை பார்த்து நீ கண்கலங்கி எனக்கு நன்றி சொல்ல தான் போகிற. எப்போவுமே நீ யாருக்காகவும் எதுக்காகவும் உன் தன்மானத்தை விட்டு கொடுக்காம தைரியமாக இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் தானே. ஏன்னா எந்த நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்த பிள்ளை கிடையாது. உன்னை விட மோசமானவங்க, உன்னை விட தப்பும் தவறும் செய்பவர்கள் இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழும்போது உண்மையோடும் நேர்மையோடும் நியாயத்தோடும் வாழக்கூடிய நீ எதுக்காக தலை குனிஞ்சு வாழணும்னு நினைக்கிற? நீ எந்த விதத்திலும் யாருக்கும் தாழ்ந்த பிள்ளை கிடையாது. உண்மையான உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள்தான் உன்னை விட்டு விலகி போவாங்க. உண்மையான உன்னுடைய நல்ல மனசையும் நல்ல குணத்தையும் புரிஞ்சவங்க யாருமே உன்னை விட்டு விலகி போக மாட்டாங்க. கூடிய சீக்கிரம் நீ நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் மாற்ற போகிறேன். நீ விரும்புவதை எல்லாம் உன் கைகளில் கொடுக்க போகிறேன் என் செல்லமே. இனி சர்வ மங்களங்களும் சந்தோஷங்களும் உன் வாழ்க்கையில் உண்டாகும். நீ எதை இழந்திருந்தாலும் கவலைப்படாத. உனக்காக நான் புதியதை தருவதற்கு தயாராக இருக்கேன். நல்லவர்களுக்கெல்லாம் பெரிய அளவில் சோதனை வரும். ஆனால் அப்போதும் அவங்க நல்லவங்களாக இருக்காங்களேன்றதுக்காக நான் அந்த சோதனைகளை கொடுக்குறேங்கிறத புரிஞ்சுக்கோ. அப்படிதான் உன்னையும் நான் சோதிக்கிறேன். தங்கன்றது பார்க்கும்போதே ரொம்ப அழகாக தான் தெரியும், விலை மதிப்பு உள்ளது தான். இருந்தாலும் தங்கத்தை தீயில போட்டு சோதிச்சு அதன் அழுக்கையும் தேவையற்ற கசடுகளையும் நீக்கி அதன் தரத்தை தெளிவாக நான் தெரிந்து கொள்வது போலதான் உன்னையும் சோதிச்சு உனக்கும் கஷ்டங்களை கொடுத்து உன்னுடைய தரத்தை சோதிக்கிறேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ அப்படியே இருக்கிறியா, அல்லது தங்கம் உருகி போகாமல் இருக்கிறது போல நீ உருகி போகாமல் இருந்து நல்ல செயல்களை செய்யாமல் தவறான வேலைகளை செய்கிறாயான்னு உனக்கான நிலையை தான் நான் சோதிக்கிறேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நல்லவங்களுக்கு எவ்வளவு சோதனைகளை கொடுத்தாலும் அவங்க தரத்திலும் தராதரத்திலும் தாழ்ந்து போகாமல் என்னதான் ஆனாலும் பார்த்துக்கலாம், சமாளிச்சுக்கலான்னு நல்லதையும் உண்மையையும் மட்டுமே வழி நடத்தி செல்வார்கள். அப்படிதான் உனக்கும் நான் சோதனைகளை கொடுத்தேன். நீயும் எந்த சூழ்நிலையிலும் தப்பான விஷயங்களை யோசிக்கலை, தவறான வழியில் போகணும்னு நினைக்கல. என்னையே நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன்னை இனிமேலும் சோதிக்க கூடாதுன்ற எண்ணத்தில் தான் உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த வராகியம்மா நானே உன்னை தேடி வந்துட்டேன். என் அருளால் இத்தனை நாளாக உனக்கு நடக்காத விஷயங்களையும் நீ முயற்சித்த விஷயங்களையும் பல மடங்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுத்துட்றேன். நீ என்னை வணங்கியதின் பலனாக இனி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதமான நல்ல விஷயம் நடக்க போகுது. வாழணும்னு நினச்சினா அதுக்காக வேலை செய்யணும். இந்த வாழ்க்கையை ஆளணும்னு நினச்சினா அதுக்காக நீ தொழில் செய்யணும். மொத்தத்தில் உழைத்தால் மட்டும்தான் உச்சத்தை தொட முடியும். சாதாரண வாழ்க்கை வாழணும்னா வேலை செஞ்சுட்டு போகலாம். சிறப்பான வாழ்க்கை வாழணும்னா தொழில் செய்தால் தானே முடியும். எந்த அளவுக்கு நீ உழைக்கிறியோ, கஷ்டப்படுறியோ, அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை நிச்சயமாக உயரும். சகுனிகள் நிறைஞ்ச இந்த உலகத்தில் வெறும் சத்தியத்தையும் உண்மையையும் நேர்மையையும் மட்டும் வச்சுக்கிட்டு எதுவுமே செய்ய முடியாது. கொஞ்சம் புத்திசாலித்தனமா நீ எல்லா விஷயங்களிலும் சாணக்கியத்தனத்தோட சமத்தான பிள்ளையாக இருந்தால்தான் இந்த உலகத்தை சமாளிக்க முடியுங்கிறத புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உனக்கு சுகத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்காக அதுக்கான வேலைகளை எல்லாம் இன்று இரவோடு இரவாகவே நான் செய்ய போகிறேன். இன்றோடே உன்னுடைய எல்லா தடைகளும் தடங்கல்களும் விலகி உன் வாழ்க்கை சுகமானதாக மாறப்போகுது. இன்னும் உன் வாழ்க்கையில் நடக்க போகிற எல்லா விஷயங்களையும்
நல்லபடியாக நான் நடத்தி தர்றேன். வாழ்க்கையை பற்றிய புரிதல்களை உண்டாக்கிக்கோ. அதை தெரிஞ்சுக்காம யார் என்ன எப்படின்னு தெரிஞ்சுக்காம எல்லாரையும் உண்மைன்னு நம்பி மாயையான விஷயங்களில் மாட்டிக்கொள்ள வேண்டாமென் செல்லமே. எப்போவுமே உன்னுடைய எண்ணத்தை என் மீது வைத்து நீ சரியான செயல்களை செய்யும்போது நிச்சயமாக நல்லதே நடக்கும். நீ நம்பிக்கை வச்சவங்களே உன்னை ஏமாற்றி உனக்கு துரோகம் செஞ்சுட்டாங்களே நினச்சி புலம்பாத. மனம் விட்டு பேசினா தீராத பிரச்சனைன்னு இங்கே எதுவுமே இல்லை. என்ன யார் முதல்ல பேசுகிறதுன்ற அந்த ஆணவத்தில் தான், அந்த அகம்பாவத்தில் தான் நீங்கள் பல பேர் பிரிஞ்சு போய் கஷ்டப்படுறீங்க. முதல்ல விட்டு கொடுத்து இறங்கி அனுசரித்து பேச போகிறதுல எந்த தப்பும் இல்லை. அப்படி நீ விட்டு கொடுத்து இறங்கி போய் பேசியும் அவங்க உன்னை புரிஞ்சுக்கல, ரொம்ப ஆடுறாங்கன்னா அவங்கள அப்படியே தூக்கி எரிஞ்சிட வேண்டியது தான். அதுக்கு மேலே அந்த மனிதர்களும் உறவுகளும் தேவையில்லைன்னு நீ ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் முதல்ல நீ ஒரு முறை இறங்கி போகிறதுலையும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுலையும் தப்பில்லை என் செல்லமே. அளவுக்கு மீறி நீ பொறுமையாக இருந்ததால தான் பல பேர் பல சமயங்களில் உன்னை ரொம்ப முட்டாளலாகும் விதமாக நடந்துக்கிட்டாங்க. இனிமேலாவது பொறுமையோடு இரு, ஆனால் அது அளவோடு இருக்கட்டும். ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை காக்காம என்னதான் நடக்குதுன்னு துணிஞ்சு தைரியமாக எதிர்த்து நிற்க தயாராக இரு. அதில் எந்த தவறும் இல்லை என் செல்லமே. யாருமே இல்லாமல் தனியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் வந்த பிறகு இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எத்தனை முறை நான் உனக்கு ஆறுதல் சொன்னாலும் மறுபடியும் நீ முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற. எனக்கு கஷ்டமாக இருக்குது, என் வாழ்க்கையில் இவ்வளவு சங்கடங்கள் இருக்குது, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றியே மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்காம இப்போதைய எதிர்மறையான எல்லா எண்ணங்களையும் தூக்கி போட்டுட்டு நடக்க போகிறது நல்லதாக இருக்கும்னு நம்பு. அளவுக்கு மீறி ஆடுபவர்களை எல்லாம் காலம் உரிய நேரத்தில் கட்டாயமாக திருத்தும். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வலியையும் வேதனையையும் போக்கி நீ மகிழ்ச்சி அடையும்படி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். உன்கிட்ட எது இல்லையோ அதை இனிமே நான் கொடுப்பேன்னு நம்பிக்கையோடு இரு. யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருந்தும் நீ அமைதியாக இருக்கிறாய், அதுவும் கூட ஒரு வகையில் நல்லது தான். இவங்க இப்படிதான்னு தெரிஞ்ச பிறகு அதற்கேற்றாற்போல் அவர்களிடம் நடந்து கொள்வதை விட அவங்கள விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருப்பது தான் உனக்கு நல்லதாக இருக்கும். இந்த வராகி அம்மா மேலே நீ முழு நம்பிக்கை வச்சினா என் அருளையும் ஆசையையும் உனக்கு அள்ளி கொடுத்து உன் அழுகையையும் மனக்குழப்பத்தையும் போக்கி உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நான் உண்டாக்குவேன். இதுவரைக்கும் ஏமாற்றங்களை மட்டுமே பார்த்த உனக்கு இனி நான் செய்ய போகிற மாற்றங்கள் மூலமாக நன்மையான விஷயங்களும் நல்ல விஷயங்களும் நடக்குமென் செல்லமே. இனிமேதான் நீ நிலையான நிம்மதியை பெற போகிற. வாழ்க்கையில் கனவு காணலாம். கனவு காண்றதுக்கு காசு தேவைப்படாது, எந்த கஷ்டமும் வராது. ஆனால் கண்ட கனவை நனவாக்குவதற்கு கஷ்டப்படணும், காயத்தை அனுபவிக்கணும், வலியையும் வேதனையும் கூட சந்திச்சா மட்டும்தான் நீ கண்ட கனவை வெற்றிகரமாக நனவாக்கி கொள்ள முடியுங்கிறத தெரிஞ்சுக்கோ என் செல்லமே. நீ நினச்ச விஷயம், நீ எதிர்பார்க்கிற விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னா வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களை எல்லாம் உனக்கிடப்பட்ட சவால்களாக நினச்சிக்கோ. நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும்படியாக இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்க போகிறேன். எந்த விதத்திலும் இனி நீ கஷ்டப்படும்படி விட்ட மாட்டேன். உனக்கே தெரியாமல் உன் விரல் உன் கண்ணை குத்துவது போல நீ தெரியாமல் செய்த சில செயல்கள் தான் இப்போது உனக்கே பிரச்சனையாக வந்து நிற்கிதா? கவலைப்படாத. நீ ஒவ்வொரு சமயமும் சில சமயங்களில் அன்பாக இருக்க, சில சமயங்களில் ஆத்திரத்தில் இருப்பது போல சில சமயம் உனக்கு நன்மைகளை தேடிக்கொள்கிறாய். சில சமயம் உனக்கே தெரியாமல் நீ தவறுகளை செஞ்சு தீமைகளையும் சம்பாதித்து கொள்கிறாய் என்பதை இனிமேலாவது புரிஞ்சு சரியாக நடந்துக்கோ என் செல்லமே. உன் மனசில் எப்போதுமே அமைதி இருந்ததுன்னா அனைத்தையுமே இந்த வராகியம்மா நான் சரி செஞ்சிருவேன். நான் உனக்கு துணையாக இருக்கிற இதே நேரத்தில் கூடிய சீக்கிரமே நீ சந்தோஷப்படும்படியாக நல்ல விஷயங்களையும் நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னதான் நீ மனசை அமைதியாக வச்சுக்கணும்னு நினச்சாலும் அது முடியாத அளவுக்கு
நிறைய பிரச்சனைகளும் கடன் சுமைகளும் கஷ்டமும் வேலை பளுவும் உன்னை சுமந்துக்கிட்டு இருக்கு. நீயும் நிறைய விஷயங்களை சரி செய்யணும்னு நிறைய திட்டம் போட்டு ஒரே குழப்பத்தில் இருக்கிற. முதல்ல இந்த குழப்பங்களையெல்லாம் மனசுலேருந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு செய்ய வேண்டிய காரியங்களில் எதை முதல்ல செய்யணும் எதை அப்புறமா செய்யணும்னு வரிசைப்படுத்து. ஒவ்வொரு விஷயங்களையும் முடிப்பதற்கு அதுவும் புத்திசாலித்தனமாக சரியாக திறமையாக வெற்றிகரமாக முடிப்பதற்கு முடிவெடு. ஒன்று முடிஞ்ச பிறகு அடுத்ததை ஆரம்பிக்கலாம். இப்படிதான் வாழ்க்கையில் ஒவ்வொரு கஷ்டத்தையும் நீ கடந்து வர முடியும். வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் மெதுவாக பயணித்தாலும் அமைதியான பயணமாக இருக்க வேண்டுமல்லவா? நீ எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் யோசித்து மனசை போட்டு குழப்பிக்கிட்டு கவலைப்பட்டு உடம்பையும் மனசையும் கெடுத்துக்கிறதுக்கு பதிலாக ஒவ்வொரு விஷயமாக முடிச்சுக்கிட்டு வரும்போது ஒவ்வொரு விஷயமாக நீ சரி செய்யும்போது கடைசியில் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும். உன் வேலையை பற்றின கவலையும் உன் வாழ்க்கையை பற்றின கவலையும் உனக்கு வேண்டாம். எல்லா வேலையும் நல்லபடியாக நடந்து முடியும்படியும் நீ திட்டமிட்டது போல எல்லா காரியங்களும் சிறப்பாக நடக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் மனசு நல்லா இருந்தால் தான் உன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் மனசில் கவலைகளை சேர்த்து வச்சுக்காம மகிழ்ச்சியான நல்ல நிகழ்வுகளை நினச்சி மனசை சந்தோஷப்படுத்திக்கோ. எப்போதுமே நீ சந்தோஷமாக இருக்கும்போது தான் உன் உடல் ஆரோக்கியம் மேம்படும். தூரத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் நட்புகளோட பேசி நீ எப்போதுமே உன் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். நீண்ட நாட்களாக உன் கூட பேசாமல் இருந்தவங்க கூட இப்போது உன்னை தேடி வரும்படி ஆறுதலான பல நல்ல நிகழ்வுகளை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்க தான் போகிறேன். உன் வாழ்க்கையில் எதை எதை எப்படி செய்யணும் எப்போ செய்யணும்னு நீ சரியாக சிந்திச்சு சரியான முடிவுகளை வேகமாக செய்யும்போது உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாம் தானாகவே விலகி போகும் என் செல்லமே. வாழ்க்கையை பற்றிய புரிதல்களை இந்த வராகியம்மா உனக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். இனிமேல் எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு உண்மையை மட்டும் ஏற்றுக்கிட்டு பொய்யான விஷயங்களை விலக்கி வச்சுட்டு உன் செயல்கள் சிறப்பாக இருக்கும்படி பார்த்துக்கோ. எவ்வளவு பெரிய கொடிய நோயாக இருந்தாலும் உனக்கு இடைஞ்சலாக இருக்கும் பிரச்சனைகளாக இருந்தாலும் எல்லாத்தையுமே இந்த வராகியம்மா என்கிட்ட விட்டுடு. எல்லாமே உனக்கு பலமாக இருக்கும்படியும் பலவீனமான விஷயங்களை உன்னை விட்டு விலக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை இப்போது ஜெயிக்க போகுது என் செல்லமே. ஒவ்வொரு நாளையும் நீ நம்பிக்கையோடு தொடங்கும்போது எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடந்து முடியும். எது நடந்தாலும் நீ நம்பிக்கையை கைவிடாதே. உறுதியான மனம் உனக்கு இருந்தாலே உலகத்தில் எந்த நிகழ்வையும் சிறப்பாக சரியாக உன்னால் நடத்திக்க முடியும். நான் உன் கூடவே தானே இருக்கேன். உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீ முயற்சி செய்யக்கூடிய விஷயங்களிலெல்லாம் சிறந்த பலனை சரியான பலனை நடத்தி கொடுக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. கடந்த காலத்தை நினச்சி கலக்கம் கொள்ளாமல் எதிர்காலத்தை நினச்சி பயம் கொள்ளாமல் இந்த நிகழ்காலத்தில் மனசை வச்சு முயற்சி செஞ்சினா எல்லாமே உனக்கு வெற்றிகரமாக மாறும். உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதுக்கு என்கிட்ட பரிகாரம் இருக்குது. நீயாகவே ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு கஷ்டப்படாமல் எல்லாத்தையும் என் பொறுப்பில் விட்டுட்டு என்னை பரிபூரணமாக நம்பு என் செல்லமே. உன் உடம்பு மனசு சந்தோஷம் செல்வம்னு எல்லாத்தையும் என் பொறுப்பில் விட்டுட்டினா உனக்கு தேவையானதை அவ்வப்போது சரியான நேரத்தில் உன் கைகளில் நானே கொண்டு வந்து சேர்த்துருவேன். உன் இதயம்தான் என்னுடைய இருப்பிடமாக இருக்கு. உன் இதயத்துக்குள் தான் கோவில் கட்டி இந்த வராகி அம்மா குடியிருக்கேன். நீ எது வேணும்னு என்கிட்ட சொன்னாலும் அதை அழகாக சிறப்பாக உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுத்துருவேன். இனி உனக்கு நல்லதே நடக்கும்.